ஆயில் 2 ஸ்பூன்ஸ். இந்த ஆயில் வந்து கோகனட் ஆயில். நான் வந்து கோகனட் ஆயில் கூட ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேன். இப்போ ஆயில் பாயில் ஆனதும் இதில் வந்து நம்ம இந்த பிரியாணிக்கான மாதிரி பே லீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பெருஞ்சீரகம் இது நான் வந்து இப்போ போட போகிறேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன் வந்து போட போகிறேன். இதில் நான் வந்து 1.5 ஆனியன் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து. கிரீன் சில்லி உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சில்லி பவுடர் வந்து போடுறீங்கன்னா நான் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுறேன். கிரீன் சில்லியும் சில்லி பவுடர். கிரீன் சில்லி போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர். சால்ட்டு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஆனியன் வந்து லைட்டு ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ லிட்டில் மஞ்சத்தூள், முக்கால் டீஸ்பூன் சில்லி பவுடர், இப்போ நான் இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். டொமேட்டோ வந்து 1 டொமேட்டோ தான் நான் எடுத்திருக்கேன். அது பெரிய டொமேட்டோ எடுத்திருக்கேன். பூண்டு பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம். இத்தினூண்டு இஞ்சியும் அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு. அதோட அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பொட்டேட்டோவும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். 1 பொட்டேட்டோ இது வந்து நான் போடுறேன். போட்டு நம்ம மசாலாஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி. ஸோ டபுள் பீன்ஸ் வாஷ் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன், ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டபுள் பீன்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ டபுள் பீன்ஸ் வந்து கொடுப்போம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு டபுள் பீன்ஸு. வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி ட்வைஸ் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி குட். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். சூப்பரா கிரேவி குழம்பு வந்து கறி இது வந்து டபுள் பீன்ஸ் பொட்டேட்டோ கறி ரெடி ஆயிடுச்சு. தட் இஸ் நம்ம சிக்கன் இல்லாதப்போ இந்த கறி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிக்கன் ஃப்ளேவர் மாதிரி தான் இருக்கும். சூப்பரா வெந்தாச்சு, பாயில் ஆயிடுச்சு. தேங்க்யூ காய்ஸ்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்